கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் மகிமையாய் நமக்கு அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் துதிக்கப்படுவாராக. வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 22:21. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். கர்த்தர் நல்லவர். அவருடைய பழகி என்பது அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய அந்த வெற்றியை, அவருடைய ஜெயத்தை மகிமைப்படுத்துவது. நம்ம அவரில் அன்பு கூர்ந்து யாரோடு நாம் பழக வேண்டும் என்றால், ஜெயங்கொண்டவர் தேவாதி தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவ சித்தம் செய்யும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்து ஜெயங்கொண்ட தேவாட்டுக்குட்டியாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக. ஆமெனா. இப்போது யாரெல்லாம் வெற்றியை கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு எதிர்கொண்டு போவாங்க. வெற்றியை கொண்டாடுகிறவர்களுக்கு எதிர்கொண்டு போவார்கள். தாவீது சொல்வார், நான் அப்சலோம் எனக்கு விரோதமாய் இருந்த நாட்களிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தவர்கள், நான் திரும்பி வரும்போது எனக்கு எதிர்கொண்டு வந்தவர்கள் என்னார் என்று அறிவேன். அதே போல் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வரும்போது கானான் தேசத்திலிருந்து ஜனங்களை எதிர்கொண்டு வந்தவர்கள் யார் என்றெல்லாம் அவர் கணக்கு வைத்து பேசுவார். அப்போது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவரோடு பழகுகிற அந்த பழக்கம், அவருடைய வழிகளை, அவருடைய வார்த்தையின் வழிகளை அறிந்து அவரோடு கூட சமாதானமாக இருப்போமே. ஆனால் அவருடைய பழகி, அவருடைய சமாதானம், அவருடைய பழகும்போது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. அதனால் நமக்கு நன்மை வருகிறது. நன்மை என்பது நாம் பெறுகிற மிகப்பெரிய ஒரு நன்மை என்று சொன்னால் அது நாம் மறுரூபப்படுவது தான். ஆமெனா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு நாம் ஒப்பாயிருப்போம் என்று அப்போஸ்தலன் யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார். அப்போது அவரோட பழகும்போது நமக்கு என்ன நடக்கிறது? 22ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது, அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை, இந்த வேதம் அவருடைய வாயிலிருந்து பிறந்தது. அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் கவனமாக கேட்கணும். நம்முடைய ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த வாயிலிருந்து பிறந்தது. அவர்தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்திலே வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த எலிபாஸ், சோபார், பில்தாத் எல்லாமே யோபுவுக்கு விரோதமாய் பேசினவர்கள். ஆனால் யோபு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனுஷன். இந்த அதிகாரத்தில் கூட எலிபாஸ் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள். ஏன்னா சில வேளைகளில் அவங்களுக்கு தியாலஜி தெரிந்தாலும் தேவ அன்பு அவர்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அநேகம் பேர் கொஞ்சம் ஸ்லைட் ஆவாங்க. அப்படி தான் இந்த எலிபாஸை ஸ்லைட் ஆகிட்டு கொஞ்சம் சுதாரித்து கொண்டு தேவ வழியை யோபுவுக்கு போதிக்கிறார். அவர் போதிக்கிற இந்த வார்த்தை நல்ல வார்த்தை தான். ஏன்னா அதை சொன்னனே, ஆவிக்குரியவர்கள்லாம் பார்த்தோன்னா அவங்க அந்த வசனத்தின்படி நடக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நல்லா அட்வைஸ் மட்டும் நல்லா அள்ளி விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த எலிபாஸ். ஆனால் நல்ல வார்த்தை இது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு விட்டு தூரமாக்குவீர் அப்படிலாம் சொல்லிலாம் ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுள்ளவர் அப்படின்றதை பற்றியும் பேசுகிறாரு. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அவரோட பழகினது ஆபிரகாம். கர்த்தரோடு கூட பழகினார், சிநேகிதன் என்று சொல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்து தான் 7 என்கின்ற தேவகுமாரன். 7 என்பது தேவகுமாரன். ஆமென். 7ஆம் நாளிலே 6 என்பது மனித பூரணம். மனித பூரணம் என்பது அவர் மனிதரிடத்தில் அன்பு கூர்ந்து தேவ சித்தத்தை செய்யும்படியாய் மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்து 6வது நாளிலே கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து தேவனுடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றினார். 7வது நாள் அவர் தேவகுமாரன் என்கின்ற அந்த ஒரு வெளிச்சத்தில் அவருடைய சரீரம் தேவனை நோக்கி எக்கால சத்தமிடுகிறது. தேவனை நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. இந்த ரட்சிப்பின் கெம்பீர சத்தம், அந்த நீதிமானுடைய கூடாரம் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அவர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாரத்தின் 6வது நாளில் அவர் சிலுவையில் மரித்து சத்துருவின் தலையை உடைத்து ஜெயங்கொண்டவராய் அவர் 7வது நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த 7வது நாளிலே அவர் கூப்பிட்ட அந்த சத்தம் பிதாவாகிய தேவனுடைய அவருடைய செவிகளிலே ஏறிற்று. அவருடைய சரீரத்தை அழிவை காண ஒட்டாமல் அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடாமல் அவர் 8வது நாளிலே
அவரை உயிரோடு எழுப்பினார். அவர் மரித்தோரிலிருந்து மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுப்பினார். இந்த ரகசியம், அவர் என்றென்றைக்கும் தேவகுமாரன். இதுதான் உலகத்தினுடைய வெளிச்சமாய், உலகத்தினுடைய பிதாவாகிய தேவனுடைய அந்த வெளிச்சம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள அந்த வெளிச்சம், அதுதான் ஆபிரகாம் இடத்துல அது 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 பிரவேசித்தது. ஆபிரகாம் கர்த்தரோடு கூட பழகி அவருடைய வேத பிரமாணங்களை காத்து கொண்டார். அப்போது ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டார். அந்த 7ஆம் நாள் என்கின்ற அந்த வெளிச்சத்தில், ஓய்வு நாளில் வந்த அந்த நிமிரக்கூடாத அந்த கூனியாக இருந்த அந்த ஸ்திரியை கர்த்தர் இரக்கம் பாராட்டி 7ஆம் நாளிலே, ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை சாத்தான் கட்டி வைத்திருந்தான். ஏனென்றால் இன்றைக்கி அநேக பேர் மனிதர்களிடத்தில் பழகுகிறார்கள். மனிதர்களிடத்தில் பழகி சில பேர் பார்த்தா இன்றைக்கி மிருகங்களிடத்திலாம் பழகிறாங்க. ஆனால் அந்த சுபாவம் அப்படியே வருது அவங்களுக்கு. ஆனால் தெய்வீக சுபாவம் நமக்குள்ள தெய்வீகம் வெளிப்பட வேண்டும். ஆனால் தெய்வத்தோடு பழக வேண்டும். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நம்ம எல்லாம் உட்கொண்டு அவருடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆபிரகாமின் சந்ததிக்கு பெரும்படியாய் தேவன் இரக்கம் பாராட்டினார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய சந்ததியாகிய நாம் பெரும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டினார். அந்த வழியில் ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தார், கர்த்தரோடு கூட பழகினார் என்று பார்க்கிறோம். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், நன்மையை பெற்றுக்கொண்டார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நன்மை என்பது கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து தேவனால் கட்டப்பட்ட கைவேலைத மாளிகை என்பதுதான் மகிமையின் சரீரம், அதுதான் நன்மை. அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வீட்டிலே நாம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்கின்ற இரக்கம், தேவனுடைய அந்த மாபெரும் இரக்கத்தை ஏனோக்கு பெற்றுக்கொண்டு மரணத்தை காணாமல் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்கின்ற வேதத்தை, இந்த வேத வசனத்தை எபிரேய நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. தேவன் நித்தியமானவர், அவர் ஜீவனுள்ளவர். நம்முடைய தேவன் நித்தியமானவர், அவர் ஜீவனுள்ளவர். அவருடைய பிள்ளைகளுக்கு மரணம் இல்லை. அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதோ இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும். அவரோடு பழகினால், ஆமென், அவரோடு பழகினால் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கின்ற வார்த்தை நம்மில் நிறைவேறும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏனோக்குடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனாலே சாட்சி பெற்றான். தேவனுக்கு பிரியமானவன் என்பது குமாரன், பிரியமான குமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று தம்முடைய குமாரனை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். ஏனோக்கு தேவனோடு கிறிஸ்து இயேசுவோடு கூட பழகினதுனாலே, சர்வ வல்லவரிடத்தில் பழகினதுனாலே, சர்வரிடத்தில் மனம் திரும்பி அன்றைக்கு இருந்த அக்கிரம உலகத்தில் அவர் அக்கிரம உலகத்தோடு பழகாமல், ஆமெனா, அக்கிரம உலகத்தோடு பழகாமல் ஏனோக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பழகினபடியினாலே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் சாட்சி கொடுக்கிறார். இந்த 7ஆம் தலைமுறை 7 என்பது தேவகுமாரன். ஆமெனா. அவர் ஒரு நாள், ஏனோக்கு ஒரு நாள் அவர் வாழ்ந்தார். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பராகாரங்களில் செல்லும் ஒரு நாள் எனக்கு நல்லது. நல்லது என்பது எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டார், நல்லது என்று சொன்னார். ஆனால் மனிதனை சிருஷ்டித்து அவர் நல்லது என்று சொல்லவில்லை. எது நல்லது என்றால் ஒரு நாள். அந்த ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 24 என்பது புத்தி, தேவ சித்தம் செய்த தேவகுமாரர்கள், 24 மூப்பர்கள். அதுக்கு அவர்களுக்குள்ளே ஞானம் என்கின்ற 12, தேவனை அறிகிற அந்த அறிவு, தேவனுடைய வார்த்தையை பெற்ற 12 இருக்கிறது. அப்போது 1000 நாளை பார்க்கிலும் ஒரு நாள். இந்த 1000 என்பது தான் மகிமை அடைதல், 1000 என்பது தான் எடுத்துக்கொள்ளப்படுதல். தேவனுடைய பார்வையில் ஆதாம் 1000 வருடம் அவன் பரிபூர்ணமாய் வாழ்ந்து அவன் மகிமை அடைய வேண்டும் என்பது தேவ நோக்கமாக இருந்தது. ஆமெனா. இந்த ஆதாம் 1000 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவன் தேவ பரிபூர்ணத்தை மரணத்தை காணாமல், மரணம் என்கின்ற ஒன்று மனித அகராதியில் இல்லை. தேவனுடைய பார்வையில் மனித அகராதியில் மரணம் என்கின்ற ஒன்று இல்லை. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் இரக்கமுள்ளவர். மனுக்குலத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற அந்த மாபெரும் இரக்கம் பெரிதாக இருக்கிறது. ஆனால் ஆதாமோ 930 வருடம் மாத்திரமே உயிர் வாழ்ந்தார். பாவத்தின் நிமித்தமாக அவர் மரித்தார்.
அதிகபட்சமாக மெத்துசலா 969 வருஷம் அவர் உயிரோடு வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த ஜாமம் போலவும் ராக்காலம் போலவும் இருக்கிறது. அப்போ தேவன் சொல்றார், அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள். ஆக அந்த ஒரு நாள் என்பது தேவனுடைய பார்வையினால் நாம் எம்மாத்திரம் தேவனை அவர் மனுஷரால் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளை என்பது அவருடைய பார்வையில் ஒரு நாள். ஆண்டவரே, இந்த பூமியில் நான் எத்தனை ஆண்டுகாலம் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அந்த ஒரு நாள், அந்த 24 மணி நேரம், அந்த 24 என்கின்ற அந்த பூரணத்தில் அந்த ஒரு நாள் என்பது, அந்த 24 என்பது அவருடைய குமாரராக இருக்கிற அந்த ஒரு நாள் தேவனுடைய பார்வையில் பரிபூர்ணமான 1000 வருஷம் என்கின்ற அந்த இரக்கம், அவருடைய அந்த கிருபை, அந்த மகிமைக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துகிறார். அவருடைய இரக்கங்களுக்காய் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். புரியுதா இல்லையா? அந்த 24 என்பது அந்த ஒரு நாள் 24 மணி நேரம். இந்த 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், ஒவ்வொரு ஜீவனுக்கும் 6 செட்டை, 6 நாள் 24. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பலமுறை தியானம் செய்து விட்டோம். புதிய ஏற்பாட்டு சபை 24 அடிப்படையாக கொண்டது. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள், 12க்கு உட்பட்டவர்கள், 12 அடிமானவர்கள். லாக் 12 நம்மள லாகிரிதம் மேத்தமேட்டிக்ஸில் படிச்சிருப்போம். நம்மெல்லாம் புதிய ஏற்பாட்டு சபை லாக் 24. 24 அடிப்படையாக கொண்ட 2,88,000 பேர் தான் புதிய ஏற்பாட்டு சபை. பழைய ஏற்பாட்டு சபை நியாயப்பிரமாண சபை என்பது 12 அடிப்படையாக கொண்டு 1,44,000 பேர். இந்த 1,44,000 பேருக்கு தான் 2,88,000 பேர் என்கின்ற அவர்கள் புதுப்பாடலை சொல்லித் தருகிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை 1,44,000 பேர் மாத்திரமே அந்த பாட்டை கற்றுக்கொள்ளுகிறார்கள். இதை குறித்த பல ரகசியங்களை நாம் பல முறை தியானம் செய்து விட்டோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஹைலைட்டாக பேசுறதுனால ரொம்ப ஸ்பீடாக வரேன். இதெல்லாம் உங்கள் சிந்தனையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமன் என்று அவர் சாட்சி பெற்றார், தேவனால் சாட்சி கொடுக்கப்பட்டார். எப்படி அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது என்றால், 4வது நாளிலே பூமியின் மேலே, மண்ணின் மேலே, மண் என்கின்ற மனிதன் மேலே அவர் சூரியன் என்கின்ற பெரிய சுடரும், பகலிலே சூரியன் என்கிற பெரிய சுடரும், இரவிலே சந்திரன் நட்சத்திரன் என்கின்ற சுடர்களையும் தேவன் அங்கே பதிய செய்கிறார். 4 என்பது இயேசு கிறிஸ்து, ஜீவனுள்ள வாழ்க்கை. 4 ஜீவன்கள். 1ஆம் ஜீவன் சிங்கம், 2ஆம் ஜீவன் காளை, 3ஆம் ஜீவன் மனுஷமுகம், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகு. விசுவாசம், தேவசித்தம், அன்பு, பரிசுத்தம் என்கின்ற அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே பராமரிக்கிறவர், அவர் பணிவிடைக்காரர், பாசம் உள்ளவர், பரிசுத்தர் என்கிற 4 சொல்லிக் கொடுத்தோம். ஞாபகா? ஆக இந்த 4 என்பதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. ஜீவனுள்ள பிதாவாகிய தேவனிடத்தில் முகமுகமாய் அவரை தரிசிக்கும்படியாய் இந்த 4வது நாளிலே இந்த வெளிச்சம் நம்மிலே பிரகாசிக்கும்படியாய் நாம் 4வது பரிமாணமாகிய காலத்தை ஜெயித்தவர்களாய் நித்தியராயிருக்கிற பிதாவாகிய தேவனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக முகமுகமாய் தரிசிக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 365 வருஷம் ஏனோக்கு உயிர் வாழ்ந்தார். அந்த 365 வருஷம் என்பது நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த நீதியை, இயேசு கிறிஸ்து நீதி என்பது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர்தான் நீதியின் சூரியன். அப்போ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த 365 வருஷம் என்பது, அந்த 365 வருஷம் என்பது 365 நாட்கள் என்பதுக்குள்ளே வரும். அந்த ஒரு வருஷம் என்பது ஒரு நாள் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுதாமா அது? அப்போ அந்த ஒரு நாள் என்பது 24 என்கின்ற அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே இந்த ஏனோக்கு வருகிறார். ஆக அவருக்குள்ளே சூரியனை அவர் அணிந்திருந்தார். 65வது வயதில் அவர் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். ஒரு ஆண் பிள்ளையை, ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை அவர் பெற்றெடுக்கிறார். ஏனென்றால் அவர் மெத்துசலாவை பெற்றெடுக்கும் போது இவன் மரிக்கிற அந்த நாளிலே he dies it sent என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய கமாண்டை அவர் பெறுகிறார். அப்போ இந்த உலகத்தில் நியாயந்திருக்க போகிறேன், நான் நீதி உள்ள நியாயாதிபதி என்கின்ற ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை அவர் பெற்றெடுக்கிறார். 65 என்பது அது சந்திரனை காண்பிக்கிறது. சந்திரன் என்பது சமாதான சந்திரன் என்று 72ஆம் செய்தியில் பார்த்தோம். அப்போ தேவனுடைய நீதி நமக்குள்ள இருக்குமே ஆனால், தேவனே மகிமைக்கு பாத்திரர் என்று எல்லா நேரத்திலும் நம்மை பலியாக்கி தேவ நீதியை வெளிப்படுத்த வேண்டும். உலகம் சுயநீதிக்குள் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு நம் தேவ நீதியை காண்பிக்கிறவர்களாய்
நான் அல்ல, என் தேவனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவனுக்கே மகிமை என்று நம்ம அப்படி வாழும்போது அங்கே சந்திரன் என்கின்ற யாவரிடத்திலும் சமாதானம். அப்போது எந்த ஒரு மனிதனாலும் தன் மனைவியை நேசிக்க முடியாது, ஏனென்றால் அவனுக்குள்ள பாவம் வந்து விடுகிறது. ஆனால் ஏனோக்கு 65 வயதில் குமாரனை பெற்றார். 65 60 என்பது 30 கூட்டல் 30 கூட்டல் 5 என்பதை பிரித்தோம். 30 நாள் என்பது என சூரியனை மையமாக கொண்ட கேலண்டர் என்பது உலகத்துக்கானது. ஆனால் யூதர்களுக்கானது சந்திரனை மையமாக கொண்ட கேலண்டர். மாதப்பிறப்பு என்பதுதான் அது சந்திரனை மையமாக வைத்து மாதப்பிறப்பில் எக்காலம் ஊதுங்கள். இந்த மாதப்பிறப்பு என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் மகிமையாய் வெற்றி சிறக்கிறார் என்கின்ற அந்த மகிமை தான் அந்த 65. அப்போ 30 கூட்டல் 30 கூட்டல் 5 3, அதாவது 2 நிறைவான மாதங்களும் 3வது மாதம். இந்த 3வது மாதம் என்பது அந்த 5. புரியுதா? அது புரிஞ்சிக்க முடியுதா இல்லை கஷ்டமாக இருக்குதா? புரிஞ்சிக்க முடியுது. அப்போது அவர் சமாதானம் என்கின்ற யாவரிடத்தில் தன் மனைவியிடத்தில் சமாதானம், தன் மனைவியை மாத்திரம் அவர் நேசித்தார். விபச்சாரத்தின் நிமித்தம், அதாவது விபச்சார முகாந்திரத்தின் நிமித்தமாய் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறான், தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறான் அப்படி சொன்னதும் பேதுரு சொல்கிறார், அப்படியானால் மனைவியை குறித்த காரியம் இப்படி இருக்குமே ஆனால் ஆண்டவரே திருமணம் செய்து கொள்ள நல்லதல்ல அப்படின்னு பேதுரு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அதாவது தங்களை அன்னகளாக்கி கொண்டவர்கள், அதாவது தாயின் வயிற்றிலேயே அன்னகளாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகளாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகல் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இந்த அன்னகன் என்கின்ற அந்த ஒரு வெளிச்சத்தில் வந்தவர் தான் ஏனோக்கு. அதான் 65. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அந்த நாட்களில் இருந்த பொல்லாத ஜனங்களைப் போல பெண் கொடுத்து பெண் கொண்டு வாழாமல், புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து வாழாமல், அவர் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்கின்ற அந்த வெளிச்சத்தில் சமாதானம், தன் மனைவிடத்தில் சமாதானம் என்கின்ற அந்த மகிமைக்குள்ள தான் மெத்துசலாவை பெற்றெடுக்கிறார். எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், மெத்துசலா பிறக்கும்போது இவன் மரிக்கிற நாளிலே நியாயத்தீர்ப்பு வரும் என்கின்ற தம்முடைய தீர்க்கதரிசி தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு யாவையும் வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்வது இல்லை. நல்லா கவனிங்க, தீர்க்கதரிசி தான் ஊழியக்காரன் எல்லாம் தீர்க்கதரிசி அல்ல. தம்முடைய தீர்க்கதரிசியாக தம்முடைய ஊழியக்காரருக்கு ஆமோஸ் 3 வாசிக்கிறோம் இல்லையா, தம்முடைய தீர்க்கதரிசியாக தம்முடைய ஊழியக்காரருக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்வதில்லை. அப்போ ஊழியக்காரெல்லாம் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசி தான் ஊழியக்காரன். அப்போது தேவன் இந்த ஏனோக்கை தீர்க்கதரிசியாக பார்த்து இந்த மெத்துசலா மரிக்கிற நாளிலே இப்படிப்பட்ட ஒரு நியாயத்தீர்ப்பு வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவதை ஒரு எச்சரிப்பை கொடுப்பது, அதே சரியாக 600வது நோவாவினுடைய 600 வயதில் அவருக்கு அங்கே ஜலப்பிரளயம் வந்தது. அது சரியாக மெத்துசலா மரித்த வருஷம், மெத்துசலா மரித்த நாள். ஆமென். அப்போ அவர் நட்சத்திரம் இப்போ சந்திரன் என்கின்ற அந்த மகிமைக்குள்ள வருகிறார். அடுத்தது நட்சத்திரம் என்பது எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். கர்த்தர் வருகிறார் என்பதுதான் மாபெரும் சுவிசேஷம். அவர் 1000 10,000 தேவ தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு கூட அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார், அவர் பூமியை ஆளுகை செய்ய வருகிறார் என்று சொல்லி ஏனோக்கு அங்கே அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு பிரசங்கித்த நட்சத்திரமாய் அவர் பிரசங்கித்தார். ஆக தேவ நீதியும் சத்தியமும், அதுதான் சூரியன். எல்லாத்திலும் சமாதானம் என்கின்ற அந்த சந்திரன், இந்த குளிர்ச்சி நமக்குள் இருக்க வேண்டும். அதே சமயம் ஆத்ம பாரம் நமக்குள் இருக்க வேண்டும். அவர் ஆத்ம பாரத்தோடு எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை அறிவித்தார். ஆக ஏனோக்கு ஒரு பரிபூர்ணமாக்கப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இவர் பழகினபடியினாலே சூரியன் சந்திரன் நட்சத்திரம் என்கின்ற ஒளியிலே அவர் வாழ்ந்த இந்த மண்ணான இந்த ஏனோக்கு அவர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்தார். இந்த 300 என்பது தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய மீட்பு, தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய நியாயந்தீர்ப்பு என்பதை நாம் பார்த்தோம். ஆமேனா? இதெல்லாம் 300 மணி நேரம் பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. அதே போல இன்னொருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் மரணத்தை காணாமல். யார் அவர்? சொல்லுங்க பார்க்கலாம். எலியா. வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகத்தில், 2 ராஜாக்களின் புத்தகம் அங்கே 2வது அதிகாரத்தில் ஒரு மகிமையான காரியத்தை அங்கே எலியா சொல்லுவார். எங்கே அப்படின்னு சொன்னால் 9வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் இல்ல 10 வசனத்தை வாசிங்க, நேரம் இல்ல. 2:10 வாசிங்க. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். நானும் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். இவர் என்ன கேட்டாரு? உம்முடைய ஆவியின் வரங்களில் இரட்டிப்பா எனக்கு வேண்டும் அப்படின்னு எலிசா கேட்க. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், இவர் போகிறாரு. அவர் முதல்ல நான் இங்கே இரு, நான் யோர்தான் மட்டும். முதல்ல அவர் எங்கே போகிறார்? அவர் முதல்ல பெத்தேலுக்கு போகிறாரு, பெத்தேலிருந்து எரிகோவுக்கு போகிறாரு, எரிகோவிலிருந்து அவர் யோர்தானுக்கு வரார். இப்போ யோர்தானை கடந்து அவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ அவர் கிலேயத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ கிலேயத்து பக்கமாக வந்துட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் இப்போ எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் என்று சொல்லி, உனக்கு என்ன வேணும் என எலிசா விடாமல் பற்றி கொள்ளுகிறார். இப்போது எலிசா கிட்ட சொல்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், நான் மரணத்தை காண்பது இல்லை, தேவன் என்னை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்போ எலியாவுக்கு நல்லா தெரிந்திருக்கிறது நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் என்று சொல்லி. நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று. ஆமென் சொல்லாமா? ஏனோக்குக்கு தெரிந்திருந்தது, அதனால தான் தேவன் சஞ்சரித்து கொண்டிருந்தார். எலியாவுக்கும் தெரிந்திருக்கிறது நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். அப்போ நீ என்னை கண்டால் என்பது, நீ என்னில், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் கிறிஸ்துவோடு பழகி இருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு பழகி அவரோட சமாதானமாக இருக்கிறேன், அவரிடத்தில் இப்போ நன்மையை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். ஆமெனா? எலியா சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவோடு பழகி இருக்கிறேன், நீ என்னை கண்டால் நீ கிறிஸ்துவை காண வேண்டும், அவருடைய ஜெயத்தை காண வேண்டும், அவருடைய மகிமையை காண வேண்டும். தேவர்களுக்குள்ளே அவரை போல மகிமைக்கு பாத்திரர் யாரும் இல்லை. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அவரே மகிமைக்கு பாத்திரர். அவருடைய மகிமையை கண்டவர் நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். நீ என்னை கண்டால் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே எலிசா கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இங்கே எலிசா கிட்ட அவர் சொல்லும்போது உண்மையாக எலிசாவை பற்றி எலியாவுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நான் கர்த்தரிடத்தில் பழகினவன் என்பதை இந்த எலிசா கண்டிருக்கிறார் என்பது எலியாவுக்கே தெரியும். அதனால தான் அந்த வரத்தையே கொடுக்கிறார். அவர் நல்லவர். ஆமேன். அவர் தேவ ஊழியர். அவர் எல்லாருக்கும் இலவசமாய் கொடுக்கிற நீதிமான் அவர். அடுத்தது 11 வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். இந்த எலியா பஞ்ச பூதங்களையும் ஜெயங்கொண்டவர், 4th டைமென்ஷனில் வாழ்ந்தவர். அதுதான் 5th டைமென்ஷனில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கிராவிடேஷன் ஃபோர்ஸை எல்லாம் ஓவர் கம் பண்ணி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போது பஞ்சபூதங்கள் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு என்கின்ற அந்த பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்ட இந்த சரீரம் மெய்வாய், கண்முக்கு, செவி என்கின்ற 5 புலன்களினாலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். அதை முற்றிலுமாக உள்ளும் புறம்பும் என்கின்ற தேவ வழியில் அவர் வாழ்ந்தபடியினாலே உள்ளும் புறமும் தான் ஜீவனுள்ள வாழ்க்கை. இந்த உள்ளும் புறமும் என்கின்ற வாழ்க்கையில் வாழ்ந்த எலியாவை தேவன் சுழல் காட்டில் எடுத்துக்கொண்டார். இங்கே நீ என்னை கண்டால் உனக்கு இந்த வரம் கிடைக்கும், இரட்டிப்பான ஆவியின் வரம் கிடைக்கும் என்று எலிசா கிட்ட சொல்லும்போது, எலிசா கண்டார். எலியாவின் சால்வே இந்த எலிசாவின் மேலே விழுந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தீர்க்கதரிசிகளின் தேவனாக இருக்கிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான காரணத்தை இங்கே எலிசா சொல்லுகிறார். இப்போ இதைத்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு இதில் தான் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது காரணம் என்ன? எலியா மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். காரணம் சொல்லாமா? நம்முடைய தேவன் மரணத்தை ஜெயங்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. 12ஆம் வசனத்தில் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கான காரணத்தை எங்கே விளக்குகிறார். வாசிக்க பார்க்கலாம். அதை எலிசா கண்டு என் தகப்பனே பிதாக்கள் என்கின்ற அனுபவத்துக்குள்ள இவர் வந்திருக்கிறார். இந்த பிதாக்கள் என்பதுதான் கிறிஸ்து இயேசுவோடு கூட பழகினவர்கள். பிதாக்களே, நீங்கள் ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். தகப்பன் என்கின்ற இந்த ஸ்தானம் என்பது தேவனுடைய அந்த ரகசியங்கள், கிறிஸ்து இயேசுவை குறித்த அந்த ரகசியத்தை அறிந்தவர். ஆதி முதல் இருக்கிறவர் யாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை வாசிக்கணும். தகப்பனே தகப்பனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதியாய் இருக்கிறவரை அறிந்து அவரை போலவே மாறினவரே,
நீரும் பிதாவாக மாறிவிட்டீரே என்று சொல்லி இங்கே எலிசா சொல்லுவதை பார்க்கிறோம். 1 யோவான் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2:13. பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆதி முதல் இருக்கிறதை அறிந்து என்பது பரிபூரணமாய் அவரை போல மாறி, ஆமென், அவரோடு பழகி. ஆதி முதல் இருக்கிறவர் யாரு? வார்த்தையாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜெய கிறிஸ்து, அவர் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவர். அதனால பிதாக்கள் என்று சொல்லுவது ஆதி முதல் இருக்கிற இயேசு ராஜாவை அறிந்தவரே, யெகோவா தேவனை அறிந்தவரே. அப்புறம் வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். திருத்துவ தேவனை அறிந்தவர்கள் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏனோக்கு, எலியா, எல்லாருமே திருத்துவ தேவனை அறிந்தவர்கள். இவர் பிள்ளை என்கின்ற அனுபவத்திலும் பிதாவை அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவனை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அடுத்தது வாலிபன் என்ற அந்த ஒரு பொசிஷனில், அந்த ஒரு நிலையில் அவர் பிசாசை ஜெயம் கொண்டிருக்கிறார். பிதாக்கள் என்கிற அனுபவத்தில் இந்த பஞ்ச பூதங்களையும் 5 புலன்களையும் மேற்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மேற்கொண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் தான் மகிமை அடைந்தவர், அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஜெயம் எடுத்தவர். அவரோட பழகி இவர் பிதா என்கின்ற ஒரு ஸ்தானத்துக்குள்ள வந்திருக்கிறதை, இயேசு கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறத, அந்த பிதா என்பதுதான் அது 7. இந்த 7 என்கிற மகிமைக்குள்ள வெளிப்பட்டதை இந்த எலிசா கண்டபடினாலே என் தகப்பனே என்று சொல்லி அங்கே அழைக்கிறார். என் தகப்பனே, என் தகப்பனே என்று 2 முறை அழைக்கிறார். அது உறுதியான சாட்சி, இவர் இயேசு கிறிஸ்துவை போல மாறிவிட்டவர். திருத்துவ தேவனை ஆராதிப்பதுதான் கிறிஸ்தவம். ஆமேனா. யூதர்கள் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேவ கோட்பாடு தான். அந்த ஒரு தெய்வ கோட்பாட்டில் இந்த தகப்பன் என்கின்ற அந்த ஸ்தானத்துக்குள்ள அவர்கள் வரவில்லை. அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. பிதா என்று சொன்னால் இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடுகள் கிறிஸ்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தில் பரிபூர்ணப்படுவதுதான் தகப்பன் என்ற ஸ்தானம். அது மாத்திரமல்ல, அவர் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். எப்படி புலம்பினாரா? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. இஸ்ரவேல் யாருடைய ஜனம்? அது யெகோவா தேவனுடைய ஜனம், அது இயேசு ராஜாவுடைய ஜனம், அது ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிற ஜனம், வார்த்தையோடு உடன்படிக்கை செய்திருக்கிற ஜனம். இந்த உலகத்தில் ஆதாமின் புத்திரர்களே அவர் எல்லாருக்கும் ஆதாமின் புத்திரருக்கு இடங்களை பகுத்த போது 32வது அதிகார உபாகமத்தில் பார்க்கும்போது அவர் எல்லா ஜனங்களுக்கும் ஆதாமின் புத்திரருக்கு இடங்களை பகுத்த போது அவர் இஸ்ரவேல் தம்முடைய தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அழைத்து கொண்டு வந்தார். ஆக இஸ்ரவேலுக்கு ரதம், குதிரை வீரர் என்பது, ரதம் என்பது மகிமை, குதிரை வீரர் என்பது பலம். ஒரு தேசத்தினுடைய பலமே எதில் இருக்குது அப்படின்னா அந்த குதிரை வீரர் அவருடைய பலத்தில். ஒரு ராஜ்யம் எதில் ஸ்திரப்படும், எதில் மகிமையாக இருக்கும் என்றால் அந்த ரதமும் குதிரை வீரரும். ஏன்னா குதிரை என்பது அது யுத்தத்துக்கு பயங்கரமான. யோபு 30 வாசிக்கும் போது குதிரையினுடைய நெஞ்சில குமுறலை வைத்தாயோ அதுக்கு முன்பது அது நிகி என்று கணைக்கும், அதுக்கு முன்பதாக நிற்கத்தக்கவ யார்? அது எப்பேற்பட்ட ஈட்டியோ எப்பேற்பட்ட பட்டயத்தை அலட்சியம் செய்யும். அப்பேற்பட்ட பலம் இந்த குதிரைக்கு. அந்த அப்பேற்பட்ட பலத்தை உடைய இந்த குதிரையே நடத்துகிற குதிரை வீரன் எப்பேற்பட்ட பலம் உள்ளவன். ஆக இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் அவர் இருந்தார். கிறிஸ்து தான் தம்முடைய இருதயத்தில் ஞானம் உடையவர், தம்முடைய பலத்திலே பராக்கிரமம் உடையவர். ஆமென். அப்போ இந்த வசனத்தெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரவேலினுடைய பலத்தையும் மகிமையும் குறைக்காம பாதுகாத்து கொண்டவர் தான் இந்த எலியா. இஸ்ரவேலர்கள் சோரம் போனார்கள். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யெசபேல் சபைக்குள்ளே நுழைந்து, இஸ்ரவேல் சபைக்குள்ளே நுழைந்து எங்கு பார்த்தாலும் பாகாலை நிறுத்தி தேவனுக்கு விரோதமான பயங்கரமான பாவத்தை செய்து கொண்ட அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை நிரூபிக்கும்படியாய் இஸ்ரவேலின் தேவனே தேவன், இஸ்ரவேலின் தேவனாகி யெகோவாவே தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாய் இந்த ஒரே ஒரு எலியா இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமையையும் அவருடைய பராக்கிரமத்தையும் பறைசாற்றினவர். அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு நாம் இயேசு ராஜாவுடைய மகிமைக்கு பாத்திரமாய்
அவர்தான் மகிமைக்கு பாத்திரர் என்று அவருடைய பலத்தில் இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஜெயங்கொண்டவர்களாய் யாரெல்லாம் நிற்கிறோமோ அவர்கள்தான் இந்த நாட்களிலே எலியாக்கள், அவர்கள்தான் பிதாக்கள். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருக்கிறவர்கள். ஒவ்வொரு காரியத்தை நான் வாசிக்கும் போது 147 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்கும் போது வேகமாக கொஞ்சம் வாங்க. அவர் குதிரையின் பலத்தில் அவர் குதிரையின் பலத்தில விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். ஆக குதிரையினுடைய பலம், அந்த குதிரை அப்படின்னாவே பலம். நல்லா கவனிங்க. ஒரு ராஜ்யம் நிலைத்திருக்க வேண்டுமேயானால், ஒரு ராஜ்யம் மகிமையா இருக்க வேண்டுமேயானால், அந்த ராஜ்யத்தினுடைய மகிமைக்கு அஸ்திபாரமே எதுன்னா பலம். அது குதிரைகளினுடைய பலம். குதிரை தான் யுத்தத்துக்கு, அது யுத்தத்தை காண்பிக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறங்கி வந்து உலகத்தின் அதிபதியாகிய சத்துருவை அவர் உலகத்தில் வெளிப்பட்டு, உலகம் என்கின்ற மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டு கல்வாரி சிலுவையிலே உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் தலையை நசுக்கின பராக்கிரமசாலி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே தம்முடைய சத்துருக்களை எல்லாம் வெட்டி வீழ்த்த போகிறார். அவருடைய பராக்கிரமத்தின் நாள் என்பது அவர் 1000 வருட அரசாட்சியை அவர் மேற்கொள்ள வரும்போது எல்லா சத்துருக்களையும் அவருடைய பராக்கிரமத்தின் நாள் அவருக்கு உண்டு. அவருடைய ரதத்தின் நாள். அந்த ரதம் மகிமையை வெளிப்படுத்துகிறது. நல்லா கவனிங்க. யோசேப்பு அவர் அரியணையில் ஏறும்போது அங்கே பார்வோன் தம்முடைய 2ஆம் ரதத்திலே யோசேப்பை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த ரதம் என்பது ஒரு ராஜ்யத்தினுடைய மகிமையை காண்பிக்கிறது. குதிரை வீரன், குதிரை என்பது குதிரை வீரராய் இருப்பது என்பது அதனுடைய பலத்தை காண்பிக்கிறது. குதிரை எவ்வளவு பலமாக இருந்தாலும் அந்த குதிரையினுடைய பலத்தை பயன்படுத்தி எதிரி படைகளை வெட்டி வீழ்த்துகிற குதிரை வீரன், அந்த குதிரை வீரனால் தான் அந்த ராஜ்யத்துக்கே ஜெயம் கிடைக்கும். ஆமேனா? அப்போ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ரதமும் அந்த குதிரை வீரரும். அல்லேலூயா. அவர்தான் பிதா. ஆதி முதல் இருக்கிற இயேசு ராஜாவை அறிந்தவர் இந்த எலியா என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 4ஆம் வசனமா, அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோபு 9:4. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அல்லேலூயா. அவர்தான் இருதயத்தில் ஞானமுள்ளவர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தில் பிதாவாகிய தேவனை குறித்த பரிபூர்ண அறிவுடையவர், பிதாவை முகமுகமாய் கண்டவர், இருதயத்தில் ஞானம். இந்த ஞானம் என்பதுதான் 12. ஆமென். புத்தி என்பது பராக்கிரமம். அந்த பராக்கிரமத்தில் 24 என்பதுதான் புத்தி. பராக்கிரமம் என்பது என்ன? மகிமை எல்லாம் இந்த உலகத்துக்கு அல்ல. ஆமென். ஆவியாயிருக்கிற என் தேவனுக்கு என்று சொல்லி உலகத்தின் அதிபதியாகிய சத்துருவை 7வது நாளிலே அவர் 6வது நாளிலே அவனை ஜெயமெடுத்து 7வது நாளிலே பிதாவின் குமாரன் என்கின்ற அந்த மகிமைக்குள்ளாக பிதாவை நோக்கி எக்கால சத்தமிட்டவர். அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவருக்கு முன்பதாக ஒரு ராஜ்யமும் இல்லை, ஒரு வல்லமையும் அவருக்கு முன்ன நிற்க முடியாது. ஆக எலியா, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே. அப்போ இயேசு ராஜாவுடைய அந்த சாயல் அப்படியே எலியாவுக்குள் இருந்து இஸ்ரவேலுக்கு அவர் மகிமையும் பலமும் பராக்கிரமமாக எலியா திகழ்ந்தார். இன்றைக்கு நாம் கூட ஆதி முதல் இருக்கிற இயேசு ராஜாவை நாம் அறிந்து, வாலிபர்களே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் என்கின்ற அந்த பராக்கிரமமும், ஆமேனா, அந்த பராக்கிரமம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்புறம் பிள்ளைகளே நீங்கள் பிதாக்களை அறிந்திருந்த பிள்ளை என்கின்ற நம்ம பிதாக்களை அறிந்திருக்கிற இந்த அனுபவம், இதுதான் இந்த எலியாவினுடைய வெற்றிக்கு காரணம். இவர்கள் தான் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிப்பார்கள். பிதா என்கின்ற அனுபவத்துக்குள்ள வந்தவர்கள் தான் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிப்பார்கள். ஆக இந்த இருதயத்தில் ஞானமுள்ள நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே ஒருவனும் கிறிஸ்துவுக்கு முன்பாக இல்லாதபடிக்கு எல்லாரையும் வெட்டி வீழ்த்த போகிறார். அதுதான் 45ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது உம்முடைய பராக்கிரமத்தின் நாள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 45வது சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம்.
சௌரியவானே த மோஸ்ட் மைட்டி. சௌரியவானே என்றால் பராக்கிரமம் உடையவரே, குதிரை வீரரே, உமக்கு முன்பதாக எந்த வல்லமை நிற்க முடியும்? அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு ராஜாவுக்கு முன்பதாக முழங்கால் யாவும், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழே முழங்கால் யாவும் முடங்கும். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாத சௌரியவான் அவர். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடைய சாந்தத்தின் நிமித்தமும் உம்முடைய மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். அல்லேலூயா. அப்புறம் தொடர்ந்து வாசிக்கும் போது 110 சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். உம்முடைய பராக்கிரமத்தின் நாள் என்று 110 சங்கீதத்திலே கர்த்தர் இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். அவருடைய பராக்கிரமத்தின் நாள் என்பது அவருடைய ஆளுகையின் நாள். வாசிக்க பார்க்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உம்முடைய வலது பாரிசத்தில் ஆண்டவர் உமது கோபத்தின் நாளிலே ஜனங்களை அவர் வெட்டுவார். அதுதான் அவருடைய பராக்கிரமத்தின் நாள். அல்லேலூயா. அவர் ஜாதிகளுக்குள்ளே நியாயந்திருப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். அப்புறம் விஸ்தாரமான தேசங்களின் மேல் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார், வழியிலே அவர் நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். அவர் தலை என்றென்றைக்கும் உயர்ந்திருக்கிற மகிமையின் கர்த்தர். இதுதான் இந்த எலியா. இவரை போலவே பழகி, அவரை போலவே சமாதானமாய், அவரோடு கூட சமாதானம் என்று சொல்லுவது அவரை போல மாறுவது, அதுதான் சமாதானம். ஆமேனா. இருவர் ஒருமனப்பட்டால் வழியே ஒருமித்து நடந்து போவார்களோ அந்த ஒரு மனம் அவரை போல, அதான் நம்ம பார்த்தோம். அவரை போல, இயேசு கிறிஸ்துவை போல. தேவனுக்கு இயேசுக்கள் தேவை. இந்த இயேசுக்கள் என்பவர்கள் பிதா, வாலிபன், பிள்ளை என்கின்ற அனுபவத்துக்குள்ளே வந்தவர்கள். அவர்களை இங்கே ஜெயங்கொள்ளுகிறார். அப்போ இந்த ரதம் என்பது மகிமையை காண்பிக்கிறது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரத்தில் யோசேப்பை அவர் மகிமைப்படுத்தும் போது, இவர்தான் இனி என்றென்றைக்கும் ராஜாவாக இருப்பார், ஆளுகை செய்வார் என்பதை மகிமைப்படுத்தும் போது 43வது வசனத்தை வாசிக்கும் போது, தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆக அந்த மகிமை, அந்த என்றென்றைக்கும் அவர் தலை உயர்ந்திருக்கும். அல்லேலூயா. அவர் தலை உயர்ந்திருக்கும். அவரே தலை, அவரே சரீரமாகிய தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாய் இருக்கிறார். அவர் தலை உயர்ந்திருக்கிறது. அவர் எகிப்து தேசம் முழுமைக்கும் அவருடைய தலை அதிகாரியாக்கி இருக்கிறார். தேவன் சிங்காசனங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவம், துரைத்தனங்கள், அதிகாரம், ஆளுகை, வல்லமை, மகிமை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுடைய பாதத்துக்கு கீழாக்கினார் என்பதை நாம் பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவரை என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆக இந்த எலியாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், இயேசு ராஜாவை போல அந்த ஜெயங்கொண்ட அந்த வாழ்க்கை, அந்த 7 என்கின்ற அந்த தேவகுமாரன், அந்த தேவகுமாரன் என்கின்ற அந்த பதத்தில் அவர் பிதா, வாலிபன், பிள்ளை என்கின்ற அனுபவத்தில், பிள்ளை, வாலிபன், பிதா என்கின்ற கிறிஸ்து இயேசுனுடைய அந்த சாயலை பரிபூர்ணமாய் அவர் அணிந்திருந்தபடினாலே, அவர் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தபடினாலே, இஸ்ரவேலின் மகிமை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற மகிமை, அந்த மகிமை ஒருபோதும் குறைந்து போவது இல்லை. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சர்வபூமியின் தேவன் என்னப்படுவார். ஆமேனா. அதை பலமுறை நம்ம தியானம் செய்தோம். யார் இந்த மகிமை? அவருடைய மகிமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. என்றென்றைக்கும் அவருடைய மகிமையை நிலைநாட்டினவர் தான் இந்த எலியா. நல்லா கவனிக்கணும். இந்த எலியா என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், இந்த எலியாவுக்குள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரம் என்கின்ற மகிமை பிரகாசித்திருக்கிறதா? ஏனென்றால் அப்போதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. அந்த 4 என்பது ஜீவனுள்ள வாழ்க்கை. அந்த 4 என்கின்ற ஜீவனுள்ள வாழ்க்கை இருந்தால் தான் 5 என்கின்ற தேவ வல்லமையை பெற்று, தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையை பெற்று நாம் மகிமை அடைய முடியும். 5 என்பது தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை. அந்த வல்லமை 5 பஞ்சபூதங்கள், 5 எலமெண்ட்ஸ், 5 எலமெண்ட்ஸ். பூதம் அப்படின்னு எலமெண்ட்ஸ். நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூதம், பஞ்சபூதம் என்கிற பேதுரு சொல்ல எலமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பஞ்சபூதங்கள் என்பதை நாம் ஜெயங்கொண்டவர்களாக, இந்த 5 புலன்களை ஜெயித்தவர்களாக, தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையை நாம் பெற்று, நம்ம எல்லாரும் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்கின்ற இந்த 4 பரிமாணத்தில் நாம் 4வது பரிமாணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். காலத்தை ஜெயங்கொண்டவர்களாய் அந்த
ஒரு நாள் என்கின்ற அந்த 24 என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே வர வேண்டும். எலியாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, கீலேயாத்தின் குடிகளிலே திஷ்பியனாகிய எலியா. கீலேயாத் என்பது யோர்தானுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேலினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி. நல்லா கவனிங்க, கீலேயாத்தின் குடிகளிலே திஷ்பியனாகிய எலியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த திஷ்பைட் என்று சொன்னால் கேப்டிவிட்டி. இவர் எங்கேயோ யாருக்கோ அடிமையாக ஒரு சிறைச்சாலை இருக்கக்கூடியவராக இவர் காணப்பட்டார். ஆனால் அப்படி இருந்தும் இந்த எலியா 7 என்கின்ற மகிமைக்குள்ள தேவகுமாரன் என்கின்ற அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறார். எப்படி? என்னுடைய வாக்கின்படியே அல்லாமல் மழை பனி பெய்யாது என்று சொல்லுவதை பார்க்கிறோம். மழை சூரியனை மையமாக கொண்டது. ஆமென். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது எப்படி உருவாகுது? சூரியனுடைய வெப்பச்சலனத்தினாலே. அப்புறம் இன்னொரு பதத்தை பயன்படுத்துவார்களே, வெப்பச்சலனம். அப்புறம் இன்னொரு பதம் பயன்படுத்துவார் வெப்பத்தை குறித்து. சூரியனுடைய அந்த தாக்கம் அந்த சமுத்திரத்தின் மேலே வந்து அமிழ்த்தும் போது அப்படியே ஹீட் ஆகி வெப்பச்சலனம் ஏற்பட்டு அங்கே என்ன செய்யும் அப்படின்னாக்கா அங்கே மழை பெய்யும். பனி என்பது சந்திரனை மையமாக கொண்டது. ஆமேனா? அப்போது இரவில் தான் பனி பெய்யும். ஆக இந்த பாகால் என்பது, இந்த பாகாலுக்கு எப்படிப்பட்ட வல்லமை என்றால், இயற்கையை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய வல்லமை தான் இந்த பாகால். அதனால் தெருதோறும் வீதிகள் தோறும் முழு இஸ்ரவேலுமே குந்தி நடக்கிற அனுபவத்துக்குள்ள, இந்த குந்தி நடக்கிற அனுபவம் என்பது தேவன் அருவருக்கிற ஒரு பொல்லாத காரியம். அப்படிப்பட்ட அந்த காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு மத்தியில் எலியாவை கொண்டு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமமான காரியத்தை செய்ய முடியும். ஏனென்றால் எலியாவுக்குள்ள நீதியின் சூரியன் என்கின்ற அந்த மழையும், சமாதான சந்திரன் என்கின்ற அந்த பனியும், தன் ஜனங்களை எல்லாரோட சமாதானமாக இருக்கக்கூடிய அந்த அன்பும் இந்த எலியாவுக்குள்ள இருந்தபடினால்தான் கர்த்தர் எலியாவை கொண்டு ஒரு பயங்கரமான பராக்கிரமத்தின் காரியத்தை அவர் செய்தார். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அது கிடைக்கவில்லை. ஏனோக்கு ஆபிரகாமின் சந்ததி அல்ல, இந்த எலியாவும் ஆபிரகாமின் சந்ததி அல்ல. ஏன்? கண்டிப்பாக இஸ்ரவேலில் ஒருத்தரை குறித்து சொல்லும்போது கண்டிப்பாக அந்த சந்ததியினுடைய பேரை சொல்லும். அவங்க இன்னாருடைய மகன், இன்னாருக்கு 4 தலைமுறை பேர்லாம் கூட சொல்லுவார் ஆண்டவர். அப்போ இந்த எலியா பலி செலுத்துகிறார். ஆசாரியனா பலியை செலுத்தணும். அப்படியானால் இஸ்ரவேல் கோத்திரமும் அல்ல, இவர் பலி செலுத்துகிற ஆசாரிய கோத்திரமும் அல்ல. அப்படியானால் இவர் யாராக இருக்க வேண்டும்? எல்லாம் சொல்கிறாங்க, ஒருவேளை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக வந்தவராக இவர் இருக்கலாம். ஆக எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது புறஜாதி சபைக்கே. கரங்கள் சொல்லாமா? என் தேவனுடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனோக்கு ஆபிரகாமுடைய அந்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்துக்கு உட்பட்டவர் அல்ல. இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவும் 12 கோத்திரத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் யார்? அவர் புறஜாதி. அவர் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அப்பாற்பட்டவர். ஏனென்றால் அவர்கள் 12 என்கின்ற தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்ட சுயநீதியிலே அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் 24 என்கின்ற தேவகுமாரன் அந்த ஒரு நாள் தேவனுடைய பார்வைக்கு 1000 என்கின்ற மகிமைக்குள்ளே வந்தவர் தான் இந்த எலியா. இப்போ கடற்கரை வசந்த வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். என்னுடைய வாக்கின்படியே அல்லாமல், ஏனென்றால் என் வாயின் வார்த்தைகள், அவருடைய வாயின் வார்த்தைகளை நான் காத்துக்கொண்டேன். ஆமெனா? அவருடைய வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை நான் காத்துக்கொண்டேன். நான் அவரை போல மாறியிருக்கிறேன். அவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். என் கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக என்று இங்கே வாழ்த்துகிறார். என்னுடைய வாக்கின்படி அல்லாமல் என்றால் நான் அவருக்கு சாட்சி. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சி. என் யெகோவா தேவனுக்கு நான் சாட்சி. இந்த யெகோவா தேவன் தான் எலோஹீம். இந்த யா தேவன் தான் எலோஹீம். எலோஹீம் என்பது சர்வ சிருஷ்டிப்பின் தேவன். யா என்பது தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவன். அவர்தான் பிதாவாகிய தேவ சித்தம் செய்யும்படியே தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவர். அதுதான் இந்த எலியா. ஆக இவருடைய பெயர்லேயே பார்த்த காரண பெயர் தான் இருக்கிறது. ஆக எடுத்துக்கொள்ளப்படுவது யார் என்றால் புறஜாதி சபைகளே.
அப்படியானால் இவருக்குள்ளே நட்சத்திரம் என்கின்ற அனுபவம் இருக்கிறதா? இவருக்குள்ள சூரியன் என்கின்ற அனுபவம், நீதியின் சூரியன் இவருக்குள்ள இருக்கிறது. மழை பெய்யாதபடிக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று சொல்லி காண்பிக்கிறார். பனி என்பது சந்திரனை மையமாக கொண்டது. அப்போ இவருக்குள்ளே சூரியன் சந்திரன் என்கிறது இருக்கிறது. நட்சத்திரம் என்பது இருக்கிறதா? ஆமா. இஸ்ரவேல் ஜனங்கள் குந்தி குந்தி நடக்கிறார்கள். 3 வருஷம். எத்தனை வருஷம் மழை பெய்யல? 3 வருஷம். 3 வருஷமா 3 வருஷமா? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்குது? யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது 3 வருஷத்தை வெளிப்படுத்துவார். இந்த எலியாவுக்குள்ள 3.5 என்கின்ற வெளிப்பாடு இருக்கிறது. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் இப்போ நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த 3.5 பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 5:47. எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள, நல்லா கவனிங்க, பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. பாடுபட்டார். ஆமெனா? எல்லாம் சொல்லுங்க. என்னது? பாடு. நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்போது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஆமென். அப்ப எத்தனை வருஷம்? 3.5 வருடம். அப்படியானால் யூதர்களுக்கு வருஷத்தை எதை வச்சு கணக்கு பண்ணுவாங்க? சந்திரனை மையமாக கொண்டு லூனார் கேலண்டர். அவர்கள் 30 நாட்கள் தான் அவர்களுடைய கேலண்டர் படி. அப்போ 3 வருஷம்னாக்கா 3 36 இல்லையா? 360. அப்புறம் ஒரு அரை வருஷம், அது ஒரு 6 மாதம். அப்போ என்னக்கா 1260 நாள், 42 மாதம். ஆமேனா? புரிஞ்சு போச்சா இல்லையா? 3 36, அது ஒரு 6 மாதம், 42 மாதம், 1260 நாள். அதனால்தான் எலியா வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கும்போது தேவாலயத்தை கட்டி கொடுக்கிற அந்தி கிறிஸ்து என்ன செய்வானா? யூதர்களோடு உடன்படிக்கை செய்து, யூதர்களோடும் பலஸ்தீனர்களோடும் உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு தேவாலயத்தை கட்டி கொடுப்பான். ஆமேனா? தேவாலயத்தை கட்டி கொடுத்ததுமே இந்த 2 சாட்சிகள் அங்கே அவங்க என்ன செய்வாங்கன்னா 1260 நாள், இந்த 3.5 வருடம் இது எலியாவோடு சம்பந்தப்பட்டு வருகிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 2 இரத்த சாட்சிகள் யார் என்று சொன்னால் எலியாவும் ஏனோக்கும். ஏனென்றால் ஏனோக்கும் எலியாவும் தான் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டுகிறது. அதனால் அவங்க மறுபடியும் இறங்கி சாக வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்க, அது எலியாவும் மோசேயும். ஏன் என்று சொன்னால் எலியாவும் மோசேயும் தான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். ஏனோக்கு மனசாட்சியின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர். ஆமெனா? அப்போ எலியாவைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏனோக்கு வேதத்தின்படி தெரியும். ஆனால் பொதுவாக இவர்கள் தான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். ஏன்னா இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாண உடன்படிக்கை செய்தவர்கள் தேவனோடு. அவர்கள் தேவனுடைய மனைவி என்கின்ற மகிமைக்குள்ள வந்தவர்கள். அப்போ இந்த 3.5 வருஷம் என்பது 1260 நாள். நல்லா கணக்கு பண்ணீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 360 நாள் தான் யூதர்களுக்கு இல்லையா? அந்த 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 360 நாளை கரெக்டாக அவங்க என்ன பண்ண பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ 3 வருஷம் என்பது எவ்வளோ வரும்? கணக்கு பண்ணுங்க. 3 × 360 கால்குலேஷன் பண்ணு வேகமா. அதில் 1260 நாள் வரும். எவ்வளோ வருது? 1080. அந்த 80 கூட ஒரு அரை வருஷத்தை கூட்டணும். நம்ம எப்படி கூட்டணும்? 360 டிவைடட் பை 180. 180 கூட்டிக்க எவ்வளோ வருது? 1260. இவங்க 2 பேர் என்ன செய்வாங்கன்னா 1260 நாள் அளவும் ஆமென் அவங்க என்ன செய்வாங்கன்னா சாட்சி சொல்லுவாங்களாம். எடுத்து வாசிக்க போகலாம். இந்த 3.5 வருஷத்தை அங்கே தான் கொண்டு வரணும். எடுத்து வாசிக்க போகலாம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 3 வாசிக்கணும், நேரம் இல்லை. என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் பாடு. ஆமெனா? நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான் இந்த எலியா. உடுத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் என்கின்ற அந்த கிறிஸ்துவுடைய மகிமையின் ஒளி, ஆமென், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் ஒளி இவர்கள் மேலே பிரகாசிக்கவில்லை.
திருத்துவ மகிமைக்குள்ளாக தேவன் திருத்துவராக செயல்படுகிறார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கின்ற மகிமைக்குள்ளாக இவர்கள் வராதபடினாலே இந்த 1260 நாளளவும் இந்த 3.5 வருஷம், ஏனென்றால் எலியா இந்த 3.5 வருஷத்தில் அவர் என்ன செய்தார் என்றால் அவர் மழை பெய்யாதபடிக்கு அங்கே கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இந்த ரெண்டு ஒருவன் தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே ஒருவனை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்படும். இந்த அக்கினியை இறக்குனவர் யாருன்னா எலியா. ஓகேவா? அடுத்தது, அவர்களுடைய சத்துருக்களை பற்றிக்கும் அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். ஏன்னா மலை மேல போய் உட்காந்துங்கிற எலியாவை கூப்பிடுறதுக்கு அனுப்பும்போது முதல் 50 பேர் வருவாங்க. அந்த 50 பேரையும் அக்னி பட்சிக்கும். ஆமேன். இன்னொரு 50 பேர் அனுப்புவாங்க, அப்பயும் 50 பேரை பட்சிக்கும். அடுத்து இன்னொரு 50 பேர் அனுப்பும்போது, ஐயா என் ஆண்டவனே எங்க மேல இறக்கம் வச்சு வாங்கப்பான்னு சொன்ன உடனே எலியா இறங்கி வருவார். ஆக மனிதர்களை அக்னியில பட்சிக்கக்கூடிய அந்த அக்னி வல்லமை, ஏனென்றால் இந்த ஒரு வல்லமை 4th டைமென்ஷனில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் இந்த எலியா. கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே 4வது பரிமாணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முப்பரிமாணத்தை தாண்டி அதான் டைமை நம்ம எல்லாம் மேற்கொண்டு எல்லாவற்றிலும் பஞ்ச பூதங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய வல்லமை நமக்கு. திடீர்னு மழை வருது, மழை ஸ்டாப் பண்ணுன்னா அந்த ஒரு வல்லமை நமக்குள்ளே இருக்கும். அந்த கிரியேட்டிவ் பவரில் தேவன் நமக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார். அடுத்தது, அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆக எலியா தான் அது. ஆமேனா? ஏனோக்கு அல்ல. அடுத்தது, அவர்கள் தண்ணீரை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளை வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இந்த தண்ணீரை ரத்தமா மாற்றி வாதையை கொண்டு வந்தது யாரு? மோசே. ஆக இவர்களை அந்தி கிறிஸ்து இந்த 1260 நாள் முடிந்த பிற்பாடு அவன் எருசலேமுக்குள்ள என்ட்ராகிறான். ஆமேனா? அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல போய் உட்காருவான். அப்போதான் யூதர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா யூதர்கள் திருத்துவத்தை நம்ப மாட்டாங்க. ஒரே தெய்வம் தான், மனுஷனை தெய்வமாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏசப்பா மாம்சத்தில் வந்தப்போ ஏன் அவர் சில அடிச்சாங்க தெரியுமா? அவங்க அந்த மோனோதீசிஸ், அதாவது ஒரு தெய்வ கோட்பாடு. ஆனால் வேத கோட்பாடு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட திருத்துவம். வேதம் முழுக்க திருத்துவம். ஆபிரகாமின் தேவன் திருத்துவர், ஏனோக்கின் தேவன் திருத்துவர், எலியாவின் தேவன் திருத்துவர். ஆக இயேசு கிறிஸ்து இல்லாமல் தெய்வத்தை அடைய முடியாது என்கின்ற வெளிச்சம் தான் புதிய ஏற்பட்ட சபை. ஒரே தெய்வ கோட்பாடு. அந்த ஒரு தெய்வம் திருத்துவராக இருக்கிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆக இந்த அந்தி கிறிஸ்து வந்தவன யூதர்கள் இவன் தான் கிறிஸ்து நம்பிக்கொண்டிருந்த அந்த வேளையில் இவன் கிறிஸ்து அல்ல என்று சொல்லி தன்னை தேவன் என்று சொல்லுவான். அப்படி சொல்லும்போது என்ன, இந்த 2 உடல்களையும் அவன் சாகடிக்கிறான் இந்த மிருகம். இவருடைய உடல்களும் 3.5 நாட்கள் அங்கே இருக்கிறது. 3.5 நாட்கள். ஆமேனா? அது என்ன 3.5 வருது? அது என்ன 3.5 வருது? இது பார்த்தீங்கன்னா இந்த 7 வருஷம் இல்லையா? அந்த 3.5 நாட்கள் அவங்களுடைய சரீரம் இருக்கும் இல்லையா? அதை வாசிங்க பார்க்கலாம். 11 வசனம் வாசிங்க. 11. 3.5 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி. அல்லேலூயா. அதான் பார்த்தா ஜீவனுள்ள தேவன்னு பார்த்தோம். ஆமேனா? இவ்வளவு நம்ம பார்க்கறது என்னன்னா, நம்ம காலத்தை ஜெயம் கொண்டவர்களாக மரணத்தை காணாமல் நம் மகிமை அடைய வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவனுள்ள தேவனுடைய முகமாக தரிசிக்க வேண்டும். ஆக இந்த 4வது பரிமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து காலத்தை வென்ற இயேசு ராஜாவோடு பழகி நாம் ஜெயங்கொண்டவர்களாக நிற்க வேண்டும். அப்போ ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்ததும் 3.5 நாளுக்கு பின்பு ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்தது. அப்போது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆமேனா? ஏன் இந்த 3.5 இங்கே வருது? இந்த 3.5 வருஷம் என்பது 2 3 7. யூதர்களுக்கு இன்னும் மிச்சமாக இருக்கிறது 7 வருஷம். ஆமேனா? இந்த 7 என்பது தேவகுமாரன். அப்போ இந்த 3.5 என்பது இப்போ குத்து விளக்கு இருக்கிறது. குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா நடு தண்டு இருக்கும். இந்த பக்கம் 3 கிளைகளும், இந்த பக்கம் 3 கிளை, வலது பக்கம் 3 கிளை, இடது பக்கம் 3 கிளை இருக்கும். ஆக இந்த சென்ட்ரா இருக்கக்கூடிய அந்த தண்டு பார்த்தீங்கன்னா பாதியாக 3.5 நமக்கு வரும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தான் 7. அவர்தான் 7 வருடம் அவருக்கு இருக்கக்கூடிய யூதர்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி 7 வருடம், 70வது வாரம். அந்த 70 வார தீர்க்க தரிசனத்தில் ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்கிறது. அந்த 7 நாள் என்பது 7 வருஷத்துக்கு கம்பேரபிளாக எதிரே வரக்கூடிய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆனால் ஏனோக்கு தீர்க்க தரிசனத்துக்கெல்லாம் உட்பட்டவராய் மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தபடியால் வருஷங்கள் நாட்களாக நமக்கு எடுத்தோம். ஆமேனா?
வரப்போகிற தீர்க்க தரிசனம். இவர் அதுக்கு முன்பதாகவே மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தபடினாலே அந்த வருஷங்களை எல்லாம் நாம் நாட்களாக குறைத்தோம். ஆனால் நாட்களை வருஷங்களாக தேவன் இங்கே காண்பிக்கிறார். சரி, கவனிங்க. இதில் இந்த இந்த 3 இடையில ஒரு தண்டு இருக்கிறது. இந்த மூன்றரை என்பதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த பண்டிகை 7 பண்டிகை. இந்த 7 பண்டிகையும் பார்த்தீங்கன்னா அந்த குத்து விளக்கில் அப்படியே வந்துடும். முதற் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது புளிப்பில்லத அப்ப பண்டிகை, 3வது முதற்பலன் பண்டிகை, 4வது அறுவடை பண்டிகை, அதாவது பெந்தகோஸ்தே பண்டிகை, சொல்லப்போனால் அறுவடை பண்டிகை, 4வது பண்டிகை அறுவடை பண்டிகை, 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. இந்த 5 என்பது வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம் எக்காலம் ஊதும் போது நாம் மரணத்தை காணாமல் மகிமை அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். நமக்குள்ள ஜீவனுள்ள வாழ்க்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படியானால் 4 என்கின்ற அந்த ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ தேவன் நமக்குள்ளே இப்படிப்பட்ட மகிமை வெளிப்படுத்துகிற 6வது பாவ நிவாரண பண்டிகை, 7வது எக்கால பண்டிகை. ஆக இந்த 7 பண்டிகையும் கர்த்தர் 2ஆக பிரிக்கிறார். இந்த 7 பண்டிகையும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் என்ன செய்கிறார்? அவரே பஸ்காவாக அவர் 6வது நாள் அடிக்கப்பட்டார். அவரே புளிப்பில்லாதவராக 7ஆம் நாளில் அடக்கம் பண்ணப்பட்டார். அவரே முதற் பலனாக அவர் மரித்தோரிலிருந்து 3வது நாளில் உயிரோடு எழுந்தார். அதாவது வாரத்தின் 1வது நாள், அதாவது 8வது நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் சரியாக பெந்தகோஸ்தே அன்றைக்கு தமது பரிசுத்த ஆவியானவரை மனுக்குலத்துக்காக பெற்று கொடுத்து உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அறுவடை செய்து சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். 5வது அவர் மத்திய ஆகாயத்தில் வந்து எக்காலம் ஊதி நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை மத்திய ஆகாயம் வரைக்கும் அழைத்து கொண்டு போக போகிறார். ஆக 6வது பண்டிகை பாவ நிவாரண பண்டிகை அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புவார்கள். 3 வருஷத்தில் 7 வருஷத்தில் முதல் 3 வருஷத்தில் கடினப்படுத்துவார்கள். அந்த 3 வருஷத்தினுடைய முடிவில் கடினத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் 3 வருஷத்தின் முடிவில் பின்னாடி வரக்கூடிய அந்த 3 வருஷம், அதாவது உபத்திரவங்களும் மகா உபத்திரம் என்று பிரிப்பார்கள். அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மனம் திரும்புகிறார்கள். ஆக அந்த குத்து விளக்கினுடைய அந்த பாதியாக பிரிக்கிறார். ஆக இந்த 7 பண்டிகையிலையும் கர்த்தர் வந்து 2 காரியத்தை சொல்றார். என்னதுன்னா, அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை. அறுப்பு கால பண்டிகை என்பது அது வந்து பாடுகளையும் கிறிஸ்துப்பட்ட பாடுகளையும், சேர்ப்பு கால பண்டிகை என்பது அவருடைய மகிமையும் காண்பிக்கிறது. ஆக எலியா 3.5 ஆண்டு காலம் மழை பெய்யாதபடிக்கு தடை செய்தாரே, அது எதை காண்பிக்கிறது என்றால் கிறிஸ்துவினுடைய பாடுகள், அவருடைய மரணத்தை காண்பிக்கிறது. அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தபடினாலே அந்த 3.5 என்கிற மகிமைக்குள்ளே வருகிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரத்தில், யாத்திராகம் 23ல் 16 வாசி, இல்லைன்னா நீங்கள் 14 வாசிக்க பார்க்கலாம். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக, புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்தில் 7 நாள் நல்லா கவனிக்கணும். 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக, அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம், என நீ விடுதலையாக்கப்பட்ட, நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை. முதற் பலன் என்றால் அந்த வெள்ளாண்மையை அறுத்து கொண்டு வந்து தேவனுக்கு முதற் பலனாக பலியாக செலுத்துவது. அங்கே அந்த கதிர்கட்டை அறுத்து கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய அக்கினிலே அசைவாட்டி தேவனுக்கென்று செலுத்துகிற முதற்பலன் பண்டிகை. ஆக அறுப்பு கால பண்டிகை என்பது முதற்பலன் என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துகிறது. ஆமெனா? ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய பண்டிகை, இந்த 4 பண்டிகையும் முதற்பலன் பண்டிகை. ஆமெனா? 4 பண்டிகை சேர்த்துனது, நீ உன் பயிர்களின் வேலைகளிலே முதற் பலனை செலுத்துவது என்பது 4 பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும். அல்லேலூயா. சரி, அடுத்தது 3 பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை. வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலை, வாசிமா, வருஷ முடிவிலே 16
நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும் வருஷம் முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த பின்பு சேர்ப்பு கால பண்டிகையும். சேர்ப்பு கால பண்டிகை நல்லா கவனிங்க. அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை ரெண்டா பிரிக்கிறாரு. அறுப்பு கால பண்டிகை என்பது முதற் பலன், சேர்ப்பு கால பண்டிகை என்பது பலன், அபண்டன்ஸ், மிகுதியான பலன். பலன் என்றால் மனமகிழ்ச்சி, பண்டிகையை அனுசரித்து பிதாவக தேவனுக்கு முன்பதாக நிற்கிற அந்த முகமுகம், தேவனை அறிகிற அந்த அறிவு. ஆக யூதர்கள் இந்த முதல் 3 வருஷத்தில் 1260 நாள் அளவும் பார்த்தீங்கன்னா அவங்க கடினமாக இருப்பாங்க. அந்த முதற் பலனை அவங்க என்ன பண்ண, 1,44,000 பேர் ரத்த சச்சா மறிக்கிறாங்க. இந்த 2 சாட்சிகள் ரத்த சச்சா மறிக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற சேர்ப்பு கால பண்டிகை என்பது மனமகிழ்ச்சி, பிதாவை ஆராதிக்கிற, இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவனை ஆராதிக்கிற அந்த சேர்ப்பு காலத்துக்குள்ள வராங்க. புரிஞ்சுதா இல்லையா? ஏன் இந்த 3 வருஷம் அவங்க கிறிஸ்து இயேசுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை அவர் காண்பித்தார்கள். உயிர்த்தெழுதலில் வாழ்வது என்பது புதிய ஏற்பாட்டு சபைதான். அதுதான் 7. ஆமென். புரிஞ்சுதா இல்லையா? அந்த 7 பண்டிகை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பரிபூர்ணப்படுகிறது. அப்போ எலியா இந்த 3.5 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு இந்த பாகாலை நிர்மூலமாக்கி அவர் என்ன செய்கிறார்னாக்கா, தமக்குள்ள நீதியும் சமாதானமும் பெற்றிருந்தார். முதலாவது தேவ அன்பும், தேவனுக்குள்ள மனித அன்பும் என்பதுதான் சூரியனும் சந்திரனும். அந்த சந்திரனுடைய குளிர்ச்சி நமக்கு இன்னைக்கு இருக்க வேண்டும். யாரு மேலே கஷ்டம் இருக்கக்கூடாது. அது இருக்குமே ஆனால் நட்சத்திரம் என்கின்ற சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற, சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கிக்கிற 12 நட்சத்திரம் அதை கிரீடமாக அணிந்திருக்கிற அனுபவம் எலியாவுக்குள் இருந்தது. அதனால தான் அவர் போய் என்ன பண்ணார்னா, இஸ்ரவேலுடைய 12 குமாரர்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்ற இஸ்ரவேலுடைய 12 குமாரர்களுக்கு சாட்சியாக பலிபீடத்தை கட்டி அங்கே முழு இஸ்ரவேலுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். யெகோவாவே கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அங்கே பிரசங்கிக்கிறார். ஆமெனா? அப்போ எலியாவுக்குள்ள ஜீவனுள்ள வாழ்க்கையாகிய இந்த 4 அனுபவம், இந்த மண்ணான இந்த சரீரத்துக்குள்ள அந்த ஜீவனுள்ள வாழ்க்கை என்கிற வாழ்க்கை இருக்கிறதை பார்க்கிறோம். அதில் தான் இந்த 3.5 வருஷம், இந்த முதல் 3.5 என்பது முதற் பலன். என்னது? புரிஞ்சு போச்சா? முதற் பலன் என்பது கிறிஸ்துனுடைய பாடுகளும், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலும், அவருடைய உயிர்த்தெழுதலும், அதுதான் முதற் பலன். அடுத்தது சேர்ப்பு கால பண்டிகை என்பது பலன். பலன் என்பது நாம் அனுபவிக்கிற சந்தோஷம், தேவனுடைய சமூகத்தை, தேவராஜ்யத்தில் சந்தோஷம். இப்போ எலியா 3.5 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு நல்லா கவனிங்க, 3.5 வருஷத்தில் அவங்க என்ன பண்ண, இடுக்கத்துல மாட்டினுக்கிறாங்க. இந்த 3.5 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு தடை பண்ணிட்ட பிற்பாடு அங்கே ஒபதியா கிட்ட சொல்லுவார். ஒபதியா என்பவர் இந்த தீர்க்கதரிசி தான், ஒபதியா புத்தகத்தில் தீர்க்கதரிசி தான். அவர் ஆகாபு கிட்ட போய் சொல்றார், இப்போ நான் உன்னை காண்பிக்க போறேன்னு சொல்லிட்டு காண்பித்து இஸ்ரவேலை, முழு இஸ்ரவேலை கர்மேலிலே கூட்டுகிறார். கர்மேல் என்பது த ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி நிறைந்த, தேவனுக்கென்று கனி கொடுக்கிற மிகுந்த மனமகிழ்ச்சி, அந்த பலன். அந்த பலனை சேர்த்து கூடார பண்டிகையில் அவர்கள் முழுக்க முழுக்க மனமகிழ்ச்சியை அனுபவிக்கிற, மனமகிழ்ச்சியை கொண்டாடுகிற அந்த பலன் தான் இஸ்ரவேலர்கள் பின்னாடி இருக்கிற 3 வருஷம் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா! எதாவது சந்தோஷமா இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பின்னாடி இருக்கிற 3 வருஷம் ரட்சிக்கப்படுறதுடைய காரணம் என்ன? அந்த 7 வருஷத்தில் அந்த 3 என்பது சேர்ப்பு கால பண்டிகை. சேர்ப்பு கால, அறுப்பு கால பண்டிகையில் அவர்கள் தள்ளாடுகிறார்கள், சேர்ப்பு கால பண்டிகையில் அவர்கள் மனமகிழ்ச்சி அடைகிறார்கள். கர்மேல் என்பது கனி நிறைந்த செழிப்பான, கர்மேலின் கொடுமுடியில் தனித்து வனவாசமாக இருக்கிற உம்முடைய மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உம்முடைய கோலினாலே மேய்த்தருளும். அந்த கோல் என்பது புதிய ஏற்பாட்டு சபையில் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வருகிற தேவனுடைய சபை, அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே வருகிறது. 2 ராஜாக்களின் புத்தகத்தில் இவர் நட்சத்திரம் என்று எப்படி ஜொலிக்கிறார் எடுத்து வாசி. இவர் 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனம் வாசி பார்க்கலாம். அப்போது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, இதான் ஆமேனா நட்சத்திரம், சகல ஜனங்களை நோக்கி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். வாசிங்க, என்கிட்டே வாருங்கள் என்று. 1 ராஜாக்கள் 18:30, 2 ராஜா சொல்லிட்டேனா, சாரி. வாசிங்க 1 ராஜாக்கள் 18:30.
அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரமுடைய இலக்கத்தினுடைய 12 கற்களை எடுத்து, இந்த ஸ்திரீ 12 நட்சத்திரங்களை வைத்து கிரீடமாக சூட்டியிருக்கிறாள். அந்த 12 நட்சத்திரம் என்பது சுவிசேஷம் அறிவித்தல். நமக்குள்ள சுவிசேஷ பாரம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் இப்பெல்லாம் நல்ல 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 மெகாஃபோன் கொடுத்துருக்கிறார் இல்லையா? நமக்கு நல்ல ஒரு பேட்டரி சார்ஜரோடு கூட கொடுத்துருக்கிறார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கத்துன்னு கத்துவோம், சவுண்டே போகாது. தெருவாய் ஊராய் போய் இயேசு ராஜாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினோம். இன்றைக்கும் அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக அவருக்கு சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பலத்தினால் அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இவருக்குள்ள நட்சத்திரம் என்கின்ற அனுபவம் இருக்கிறது. ஆமெனா? இந்த இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது கர்த்தரே தெய்வம், அதுதான் சுவிசேஷம். கர்த்தர் வருகிறார், அவர்தான் ராஜா. இஸ்ரவேலே கேள், உன் தேவனுக்கு கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ உன் தேவனுக்கு கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பது அவர்தான் தேவன், அவர்தான் தகப்பன், அவர்தான் ராஜா, அவர்தான் இந்த பூமியை ஆளுகை செய்கிற நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேலே கேள், உன் தேவனுக்கு கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பது அவரே ராஜா, பாகால் அல்ல. ஆக பாகாலை முத்தஞ்செய்யாத வாய்களையும் அவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத முழங்கால்களையும் உடைய 7000 பேரை நான் எனக்கென்று வைத்திருக்கிறேன். அந்த 7 என்பது அங்கேயும் வருகிறது. என்னுடைய குமாரர்கள். பாகாலை முத்தஞ்செய்யாத வாய் என்பது இந்த உலகத்தை பெருமைப்படுத்தக்கூடாது. நான் இந்த மூஞ்சியை பெருமைப்படுத்தி தான் பாகால் தான் வேற நினச்சிடாதீங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சிலை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சிலை. என் ஆத்மா என் மூஞ்சை பெருமைப்படுத்திடவே கூடாது. தான் எலியாக்கள். அவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத இந்த இச்சையை நான் அனுபவிக்க கூடாது. என் அறிவை புரிஞ்சு போச்சா இல்லையா? பாகாலை முத்தம் செய்யாத வாய் என்பது என் பெருமை. நான் பேசுவேன். என் அறிவு, நான் எவ்வளோ டேலண்டாக பண்ணியிருக்கேன் பார்த்தியா? என் டேலண்ட்டை பார்த்தீங்களா? என் அறிவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மை மொத்தம் செய்யும். நம்முடைய வாய் நம்முடைய பெருமை பேசும். அதான் தானியேல் புத்தகத்தில் பார்க்குறோம். அந்த உடல், அந்த பெருமை பேசின அந்த உடலை அக்னி கடலை தள்ளுறாரு. இந்த எலியாவுக்குள்ளே எப்படிப்பட்ட இந்த அக்னி வந்துச்சு? எப்படி இந்த அக்னி வந்துச்சுன்னா, தம் மாம்சத்தை அக்னினால எரித்தவர் இந்த எலியா. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனம் வைக்கப்பட்டது. தானியேல் பார்ப்பார், தானியேல் 7:9. நான் பார்த்து கொண்டு சிங்காசனம் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ள வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திர உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பமாக இருந்தது. அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து ஓடினது. இந்த அக்னி நதியை தாண்டி தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் இந்த அக்னியில எரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டவர் தான் தேவகுமாரன். அக்னி நதி அவர் சந்நிதியிலே பாய்ந்து ஓடினது. இந்த நெருப்பு, எலியா ஏன் வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்தார்? எப்படி அவருக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைச்சது? எப்படி அவர் 4வது பரிமாணத்தில் வாழ்ந்து கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்தார் என்றால், எலியா பாகால் அல்ல, தம்முடைய மாம்சத்தை எரித்தவர். இந்த அக்னி நதியை கிராஸ் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும்தான், யெகோவாவோடு பழகினால் மாத்திரமே. இந்த எலியா யெகோவாவோடு பழகினார், பிதாக்கள் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே வந்தார். 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாயசங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. தேவகுமாரர்கள் அவர்கள், அதுதான் 24 மூப்பர்கள். ஆமெனா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எலியாவுக்கு மாத்திரம் எப்படி இப்படிப்பட்ட வானத்திலிருந்து அக்னியை வரவழைக்கக்கூடிய, இப்படி நினச்சா அவர்கிட்ட ஒரு மாதிரி பேசினவே வானத்திலிருந்து அக்னி இறக்கி வச்சு அவங்கள பஸ்மமாக்குறாரு. எப்படி இந்த பவர் எலியாவுக்குள்ளே வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இந்த பாகால்களை எல்லாம் அவர் அழிக்கிறார். அப்போனா அந்த 50 பேரை அழிக்கிறாரே, அவரெல்லாம் பாகால், இந்த விக்கிரகத்தை அவர் அழித்து போடுகிறார். அப்போது அவர் என்ன செய்தார் என்றால், அவர் இந்த பாகாலை முத்தஞ்செய், தாம் பெருமையை பேசல. அவர் இந்த பாகாலை முத்தஞ்செய்யல, இவனுடைய இச்சைக்கு முட்டி போட்டுன்னு உட்காந்துக்கிட்டு நாக்க தொங்க போடல. ஆமெனா? இதை நம்ம 2022 நினைக்கிறேன், 2022
வாக்குத்தத்த செய்தியை பேசும்போது, ஆமாம் 2022 21 தெரில, அந்த வாக்குத்தத்த செய்தியை பேசும்போது இந்த பாகால்னா என்ன என்பதை குறித்து தெளிவாக நம்ம பேசணும். நைட்டில் உட்கார வச்சு அவளை பக்கமாக அதுக்கு இதெல்லாம் கொடுத்தேன் நான். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. பாகாலை முத்தம் செய்யாத வாய், அவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத முழங்கால், அவனை வணங்கி. இப்போ மனுஷன் என்ன பண்ணுறான், இவன் டேஸ்ட்டுக்கு முழங்கால் படியிட்டுக்குன்னு, புரியுதாம்மா? இவன் டேஸ்ட்டு, நான் இப்படி தான் சாப்பிட்ணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் நான் நான் போட்டால் லெக்கிங்ஸ் போடுவேன், அப்படின்னா பிளாஸோ போடுவேனே தவிர சரியானதை போட மாட்டேன், இல்லையா? இது அவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிடுகிற இந்த பகாலினுடைய இந்த பொல்லாத ஆவி, அதுதான். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆமென். பிதாக்கள் என்பது ஆதி முதல் இருக்கிற இயேசுராஜன் அறிஞ்சிட்டுனாவே இவனை போட்டு சுட்டி அரிச்சிருவேன். நம்ம நிறைய பேர் என் புருஷன் தான் என் பிரச்சனைக்கு காரணம், என் மனைவி தான் என் பிரச்சனைக்கு காரணம், என் எதிர் வீட்டுக்காரன், என் பக்கத்து வீட்டுக்காரன். அது இல்லாமல் உன் அறிவு தான் பிரச்சனையே. தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவன், அவர் படைத்த எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவை உனக்கு கொடுத்தா நீங்கள் தாம்பான்னு சொல்லணும், இல்லை நான் சொல்லி உன் பெருமை பேசுகிறேன். ஆக இந்த பெருமையானவர்களே பேசுகிற இந்த அதனுடைய உடல் அக்கினியில் எரிக்கப்பட்டது. அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி, அது அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி தான் இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணுதுன்னா, எல்லாருக்குள்ளேயும் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி உள்ளே வந்துருச்சு, இல்லையா? உண்மையா இல்லையாம்மா? இதெல்லாம் பல முறை பார்த்துருக்கோம் நம்ம. இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி தான் என்ன பண்ணுதுன்னா, உன் அறிவை, உன் டேலண்ட்டை சொல்லி உன் மூஞ்சி நல்லா உன்னை ஜனங்களுக்கு மத்தியில் உன்னை நல்லா உயர்த்தணும். இதுதான் பாகால். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சும்மா ஒன்று விக்கிரகத்தை வச்சுக்கின்னு நாமம் போட்டுன்னு போகிறான், ஐயா சீச்சின்னு நாமத்தை பார்க்க மாட்டேன், இவன் மாலை போட்டுன்னு போகிறான், சீச்சி, அது கிடையாது. உன் மூஞ்சடி பார்க்காத. சில பேர் பார்த்தா இந்த ஒரு ஒரு இந்த விக்கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நாக்கெல்லாம் தொங்க போட்டுக்கின்னு கண்ணெல்லாம் உருட்டிக்கின்னு பாட்டினா அதை பார்த்த உடனே பயம். அப்போ உன் மூஞ்சை பார்த்தா தான் நீ பயப்படணும், நடுங்கணும் நீ. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உன் இருதயத்துக்குள்ளே ஒன்று நீ பெருமைப்படுத்தி உன் பெருமையை பேசிடக்கூடாது. நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, என் அண்ணன் தம்பி யார் தெரியுமா, என் சொந்த பந்தம் எவ்வளோ தெரியுமா, அதில் தான் மாட்டிக்குவோமே நம்ம. அங்கே கையை வச்சா தான் வலிக்குமே. எங்கள் அம்மா யார், எங்கள் அப்பா யார், அந்த பாரம்பரிய கட்டு, என் மாமன் யார், கிறிஸ்துவனுடைய ஆவி என்னது, என் சகோதரர் யார், என் தாயார் யார், அதுதான் கிறிஸ்து. என் தாயார் யார், என் சகோதரர் யார். அங்கே போயிட்டு உள்ளெல்லாம் அப்படியே பொங்கல்லாம் பொங்காது. அதுதான் பாகல். என் தாயார். மேன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரக யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு. இப்போது நியாயப்பிரமாணம் யாருடையது? தேவனுடையது. அதாவது சர்வ வல்லவர் தேவன். நியாயப்பிரமாணம் அன்பு. அன்பு யாருக்குள்ளே தான் இருக்குது? குமாரனுக்குள்ளே மட்டும்தான், இல்லையா? அந்த அன்பை ஜெயிச்சவங்களுக்கு தான் அதிகாரம். அம்மா, அண்ணன், அப்பா, தம்பி, தங்கச்சின்ற இந்த பந்தம் எல்லாம், இந்த உடலுக்கு பந்தம் எல்லாம் அவருக்கு தான். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவகுமாரன். அவரை இறுதியில் தரித்து கொண்டவர்கள் தான் தேவனை அப்பான்னு கூப்பிட முடியும். அப்புறம் எனக்கு என்ன இங்கே உறவுக்குது? எல்லாம் பொய்யில் துணியை போட்டு உட்காந்துங்கிறோம். ஆக நம்ம இதையெல்லாம் பார்த்து பேசிட்டு, நீ எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ போகலாம், என்னம்மா நீ எப்படி நீ இங்கே போகலாம் அங்கே போகலாம்லாம் பூச்சி குடிமை பூச்சி ஆட்டணும். இப்போ விட்டுட்டோம், உங்கள் விருப்பம். அவர் வச்சிருக்கிறார். என் தேவன் மகிமைப்படுவாராக. எல்லா பந்தங்கள் 7 ஜடை, 7 ஜடை. அது என்னது? நசரேயன். அந்த 7 ஜடை என்னது? யாதொருவன் இடத்தில் வந்து தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, சகோதரியாவது, சகோதரி தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், அந்த 7 ஜடை. என்ன ஆனை பார்க்குறீங்களா? குறிப்பெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம் நம்ம. நீங்கள் சும்மாலாம் பார்க்கக்கூடாது. ஆக இந்த நசரேயர்கள் இதுதான் தன் மாம்சத்தை பலியாக்கி பாகாலுக்கு முன்னதாக முழங்கால் படியிடாத இந்த 7000 பேர் அவனை முத்தம் செய்யாத வாய். அந்த வாய் கர்த்தரையும் தூதிக்கிற உன் பெருமையை நீ பேசுகிற. நான் இந்த வச்சிருக்கிற குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நான் துவைச்சிருக்கிற துணி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, அப்புறம் நான் பெருக்கி இருக்கிறேன், அப்புறம் நான் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த நான் நீ யாருக்காக வாழறன்னு சொல்லு பார்க்கலாம். நீ சொல்லு பார்க்கலாம், யாருக்காக நீ வாழற? உனக்காக தான் வாழற. நீ இதை ஜெயிச்சவர் தான் எலியா. நீ வடிக்கிற எல்லா கண்ணீருக்கும் காரணம் யார்? நீ தான். அதனால தான் இன்றைக்கி நம்ம சபைக்கு யாரும் வரல, ஜெபிக்கிறவங்க புதுசாக வரல. ஏன் வரலன்னா
இதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்குற அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால தான் அடிக்கடிக்கு வாசிக்கிறேன். இப்போ கர்த்தர் நல்லவர். இப்போ யாருக்காக வார சொல்லு பார்க்கல, நீ யாருக்காக வார? சும்மாலாம் ஏமாற்றக்கூடாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சின்னா உடனே உதவி செஞ்சிரு. யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த உதவி செய்யும்போது அந்த நான் என்ற பாகால் வரக்கூடாது. அப்பா நான் எம்மாத்திரம், ஒரு நாள் 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிராகாரங்களில் செல்லும் ஒரு நாள் எனக்கு நல்லது. அந்த ஒரு நாள் என்பது அந்த சமாதான சந்திரன், அந்த ஜனங்களோடு அந்த ஸ்பரிசமாய் யார் மேலே எந்த கசுப்பும் இல்லாதிருக்கிற அந்த இருதயம், அதுதான் அந்த மகிமை. அதுதான் எலியா. அவர் சமூகத்திலிருந்து அக்கினி நதி புறப்பட்டு போனது. பார்க்கலாமா வேணாமா? அதை வேணாம் தானே? வேணாம். அவர் சமூகத்திலிருந்து அக்கினி நதி புறப்பட்டு போச்சு. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்க எவ்வளோ பேர் தெரியுமா? கோடி பேர். அல்லேலூயா. எப்படி? முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். இது கோடி பேர். என் தேவனுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. வருகையில் கோடி பேர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். என் ஆண்டவராகிய தேவன் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவாராக. அதுதான் இந்த எலியா. அவர் நட்சத்திரமாய் தேவனுடைய வார்த்தையை பெற்ற இஸ்ரவேலுடைய 12 என்கின்ற அந்த நட்சத்திரம், தேவனுடைய அந்த மகிமையை அறிந்தவர். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. வார்த்தை இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. தேவன்னா வார்த்தை. ஆக இந்த எலியா என்ன செய்கிறாருன்னா, அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். சரி வாசிங்க பார்க்கலாம். எங்கேயோ போனோம், எங்கேயோ வந்துட்டோன்னு நினைக்கிறேன். சரி வாசிங்க பார்க்கலாம். 39 வாசித்து முடிங்க பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது, 1 ராஜாக்கள் 18:39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது, வாசிமா 1 ராஜாக்கள் 18:39, 40 வாசித்து முடிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், யாவே தேவனே தேவன். அதான் கர்த்தரே தெய்வம். கர்த்தர் என்றால் யாவே, யோது ஹே வவ் ஹே. தன் சகோதரனுக்காக ஜீவனையாக பலியை கொடுத்த நசரேயன், 7 ஜட. ஆமென். நசரனாக இயேசு கிறிஸ்து யூதனுடைய ராஜா. அதான் யெகோவா. அவர் இந்த யூதனுடைய ராஜா. அவரோடு பழகினவர்கள் எல்லாரும் யூதர்கள். உள்ளத்தில் யூதனானவனே யூதன். ஆமேனா. ஜனங்கள் எல்லாம் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்போது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த எலியா வல்லமையா எழும்பி பிரகாசித்து எல்லா பாகால்களையும் நிர்மூலமாக்குகிற ஒரு வல்லமை இந்த எலியாவுக்குள் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? தான் பெருமையை பேசுகிற ஒருத்தனையும் அங்கே போயிட்டு என்ன பண்ண, அங்கீகரிக்கக்கூடாது. சபையில் யாரும் தலையெல்லாம் தூக்கக்கூடாது. அமைதியாக உக்காந்துக்கின்னு, நான் ஒன்றுமில்லையாப்பா, நான் எம்மாத்திரம் என்கின்ற அந்த ஒரு மனத்தாழ்மை, சாந்த மனத்தாழ்மை, மனிதர்களுக்கு மத்தியில் அந்த சாந்த மனத்தாழ்மை அணிந்தவர் தான் நமது ஆண்டவராக இயேசு. அவர் கர்ஜிக்கவில்லை. ஆக இந்த சாந்த மனத்தாழ்மை என்பதுதான் கிறிஸ்துவினுடைய அந்த மகிமை. அந்த மணவாட்டி அவள்தான் அவரோடு பழகி அவருடைய நீதியை தரித்தவள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். அந்த வசந்த வாசித்து முடிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8 வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 19:7-8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு வலிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமுடைய நீதிகளே. நல்ல கவனிங்க. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமுடைய நீதிகளே. சுத்தம், பிரகாசம். இந்த பிரகாசம் என்பது சூரியனும், சுத்தம் என்பது அந்த சில்னஸ், அது சந்திரனும். அங்கே அவங்க பிரகாசிக்கிறாள். அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்பது அங்கே அவள் நட்சத்திரம் என்கின்ற மகிமைக்குள்ளே அவர் வெளிப்படுகிறாள். ஆமெனா. சுத்தம், பிரகாசம், மெல்லிய வஸ்திரம். இந்த சுத்தம், பிரகாசம் என்பது இங்கே சுத்தம் என்பதுதான் சூரியன், பிரகாசம் என்பது சந்திரன், அப்புறம் மெல்லிய வஸ்திரம் என்பது நட்சத்திரங்கள். இதை தரித்து கொண்டிருக்கிறாள்.
அவளுக்கு அளிக்கப்பட்ட அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தம், அவளுடைய அந்த நீதி, தேவ நீதியை இவள் உடையவளாக இருக்கிறாங்க. நியாயப்பரமான ஒரு சுயநீதியை உடையவளாக இராமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாகிறதுமான நீதியை உடையவள் தான் இந்த மணவாட்டி சபை. அதுதான் ஏனோக்கில் பார்த்தோம், அதுதான் எலியாவில் பார்த்தோம், அதுதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்குள்ள அந்த சாயலை பார்த்தோம். ஆனால் புறஜாதி சபை மாத்திரமே இந்த பரிபூர்ணத்துக்குள்ளே வந்து நசரேயர்கள் என்கின்ற அந்த மகிமைக்குள்ளாக வந்து அவர்கள் கிறிஸ்துவனுடைய மணவாட்டி என்கின்ற அவருக்கு சாட்சியாக அவர்கள் மனைவி வந்து கற்பு குலையக்கூடாது. கற்பு குலைஞ்சிட்டா மனைவி கிடையாது. அமேனா. ஆக மகிமையடைந்த இயேசு கிறிஸ்து என் புருஷனை தவிர இவன் கிடையாது. இந்த மாம்சம ரத்தம் தான் உலகம், புரிஞ்சு வச்சா? மகிமையடைந்த இயேசு தான் என் புருஷனை தவிர இவன் கிடையாது. அப்போ உள்ளும் புறமும் செயல்படுவது, அதான் நம்ம சாட்லாம் போட்டு கொடுத்தேன். நான் உங்களுக்கு ஞாபகம் தான், இந்த புருஷன் செத்து போயிட்டான், அந்த புருஷனை போய் நம்ம எடுத்துக்கணும். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை சாட்டு வச்சுருக்கீங்களா இல்லையா? ஆமாம். இந்த புருஷன் செத்துட்ட பிற்பாடு தான் அந்த புருஷனை திருமணம் பண்ண முடியும். ஆக இந்த புருஷனால் கரைபடக்கூடாது. இந்த புருஷனால் நம்ம கரைபடாதபடிக்கு தேவன் கரைதிரை இல்லாமல் கரைதிரை இல்லாத பிழையற்ற மகிமையுள்ள சபையாக தேவன் தமக்கு நிறுத்தி கொள்ளும்படிக்கு அந்த சபைக்காக தம்மை தவிர ஒப்பு கொடுத்தார். ஆக இவருடைய நீதி, அதுதான் இந்த பரிசுத்தோட நீதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நீதிக்கு உட்பட்டவர்களாக நம்ம இந்த நன்மையை பெறுவோம். கர்த்தர் நம்ம மகிமைப்படுவார்கள். நம்ம முழங்கால் படியிடலாம். எல்லாம் ஒருமனப்பட்டு. பரலோக பரமபிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் கொடுத்த இந்த நல்ல மகிமைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் தெய்வனுமாய், எங்கள் இரட்சகருமாய்